அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் 24/8/2023 முதல் சனி பெயர்ச்சி காரணமாக இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்த சனி பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் 3 மற்றும் 4ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் முழு ஆட்சி பலத்துடன் அமர்வது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் அர்த்தாஷ்டக ஸ்தானம் ஆகிய 4ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்திற்கு வருகிறாருங்க சனி. இது நல்ல ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சகாயஸ்தானத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் 4 மாதங்கள் சஞ்சரிக்க போகிறாருங்க. அப்படி 4 மாதங்கள் சஞ்சரிக்கும் போது முதல் 2 மாதங்கள் வக்ரகதியிலும் அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று முழு ஆட்சி பலத்துடனும் சஞ்சரிக்க போகிறார். அப்படி சஞ்சரிப்பதன் காரணமாக துரிதமாக அனைத்து விதமான நன்மைகளும் மிக விரைவாகவும் துல்லியமாகவும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மற்ற ராசிக்காரர்களை விட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக அதீதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இப்படிப்பட்ட இந்த தருணம் என்பது மற்ற ராசிக்காரர்களை விட மிக சிறந்த மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அர்த்தாஷ்டகஸ்தானம் ஆகிய 4ஆம் இடத்தில் சனி சஞ்சரிப்பதை விட 3ஆம் இடத்திற்கு மாறுவது அனைத்து விதமான விஷயங்களிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுவதற்கான வாய்ப்பும் ஒப்பந்தங்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகமும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெற்று உச்சம் அடைவதற்கான வாய்ப்பும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் சுகஸ்தானத்தில் இருந்ததால் பல்வேறு விதமான குழப்பங்கள் ஏற்பட்ட நிலை ஜனவரி மாதத்தில் இருந்து சில குழப்பத்தை சந்தித்து வந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த குழப்பங்கள் அனைத்தும் விடுதலை அடையக்கூடிய ஒரு தருணமாகவும் அவை அனைத்தும் மிக சிறப்பாக நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிற்கு மாறுவதும் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உத்தியோகத்திலும் சரி தொழிலிலும் சரி குடும்பத்திலும் சரி ஒரு இணக்கமான நட்பான சூழ்நிலை அனைத்து விதமான பணிகளிலும் மாறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க. உங்களிடம் பகை பாராட்டி வந்தவர்கள் கூட தற்போது இணக்கமாக நட்பாக மாறுவதற்கான வாய்ப்பை சகாயஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக அபரிவிதமாக இருக்கிறது. நெருங்கிய உறவினரிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடும் விலகி தற்போது சகாயம் ஆவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க சகாயஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய சனி பகவான். இந்த அமைப்பு என்பது நிச்சயம் நல்லதொரு முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சகாயஸ்தானத்திற்கு வரக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக சுகஸ்தானத்தில் ஏற்பட்ட பல்வேறு விதமான இன்னல்கள் துன்பங்கள் விலகி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 3, 6, 11 ஆகிய இடங்களில் சனி சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு இடமான 3ஆம் இடத்திற்கு தான் வருகிறார். ஆனால் சனி ஜென்ம ராசியிலோ அல்லது அஷ்டமஸ்தானத்திலோ சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கு நன்மை தர மாட்டார். அது போன்ற அமைப்பு இல்லை. ஏழரை சனி அர்த்தாஷ்டக சனி கண்டச்சனி போன்ற அமைப்பும் இல்லைங்க. இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அர்த்தாஷ்டக ஸ்தானத்தில் சனி சஞ்சரித்தாலும் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் சற்று தலை தூக்கும். பொருளாதார ரீதியாக பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே பொருளாதார ரீதியாக பல சிக்கல்களை சந்தித்து வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவற்றில் நல்லதொரு மாறுதலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடத்திலிருந்து பண உதவி கிடைத்து நல்லதொரு முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே சனியினுடைய இந்த அமைப்பு பல்வேறு விதமான இன்னல்களை விளக்குவதற்கான வாய்ப்பை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய இந்த மாறுதல் காரணமாக குடும்பத்தில் நிலவி வந்த கடந்த ஒரு வருட காலமாக நிலவி வந்த பல பிரச்சனைகள் தற்போது சுமூகமாக தீர்வுக்கு வரப்போகுதுங்க. இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். எதற்கெடுத்தாலும் வெடுக்கு என பேசிக் கொண்டிருந்த உறவினர்கள் மத்தியிலும் நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க. உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தின் காரணமாக பகை
மற்றும் விரோத போக்கை சந்தித்து வந்த சூழ்நிலை தற்போது மாறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. கடன் வாங்குவதை தவிர்ப்பதற்கான வாய்ப்பை சனி உருவாக்கி கொடுக்கிறாருங்க. பழைய கடன்கள் அடைப்பதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களையும் மிக அபரிவிதமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. நெடுங்காலமாக நிலவி வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சகாயமாக மாறுவதற்கான வாய்ப்பும், எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் காரிய வெற்றி நிச்சயம் என்பதையும் சனியினுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. எனவே விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றம் பெறுவதற்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாக சக ஊழியர்கள், மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினரால் ஏற்பட்ட பல்வேறு விதமான சிரமங்கள் முற்றிலும் விலகுங்க. நீங்கள் நினைத்த மாறுதலை நிச்சயமாக பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. இதை உணரக்கூடிய ஒரு யோகத்தை சனி பகவான் தற்கு உத்தியோக ரீதியாக ஏற்படுத்த போகிறாருங்க. இந்த தருணத்தில் வீண் வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உத்தியோக ரீதியான பணிகளில் கிடைக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் சகாயஸ்தானத்திற்கு வருவது இந்த தருணத்தில் லாபம் பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. போட்டிகள் அதிகரித்தாலும் கூட லாபத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தருணத்தை உறுதிப்படுத்துகிறாருங்க. புதிய விஸ்தரிப்பு திட்டங்கள் உள்ளிட்ட அனைத்துமே மிக சிறந்த வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கொடுக்கல் வாங்கல் விஷயம் மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. புதிய தொழில் துவங்குதல், தொழில் ரீதியாக பல முன்னேற்றங்களை பெறுதல் போன்ற அனைத்துமே மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறது என்பதை சனியின் அமைப்பு உறுதிப்படுத்துகிறது. கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் சகாயஸ்தானத்திற்கு வருவது அனைத்து விதமான விஷயங்களிலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறை ரீதியாக இருக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகி விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. அரசியல் துறைக்கு மாறக்கூடிய ஏற்றதொரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சில பல்வேறு விதமான மனக்கசப்புகள், சங்கடங்கள் போன்ற அனைத்துமே மறைந்து ஒரு நிம்மதியான சூழ்நிலை பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. அவ்வப்போது ஏற்பட்டு வந்த குழப்பமான மனநிலையும் ஒரு தெளிவு கிடைத்து அரசியல் துறையில் நீடித்த நிரந்தர வளர்ச்சி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகிறது. மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நிரந்தர முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் பல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. கிரகிக்கும் தன்மை அதிகமாகும். விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் வயல் சார்ந்த பணிகள் கடுமையாக இருந்தாலும் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைக்க போகிறது. விளைச்சலும் வருமானமும் அமோகமாக அமையும். கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் சிரமம் இல்லாது லாபம் அதிகமாக பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் எந்த விதமான சிரமம் ஏற்படாதுங்க. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குருவும் வக்ரகதியில் இந்த தருணத்தில் சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும், பல்வேறு விதமான சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க சனி. மேலும் இந்த தருணத்தை விருச்சக ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் ஆலயம் சென்று அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். சனி பகவானின் அமைப்பு காரணமாக நிறைந்த நன்மை நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. விருச்சக ராசிக்காரர்களுக்கு